ஃப்ரெண்ட்ஸ், சவுத் இந்தியன் ரெசிப்பியில் நிறைய வெரைட்டி ஆஃப் பொங்கல் இருக்குது. அதில் ரவை பொங்கல் ஒன்று. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக சாஃப்டாக இந்த ரவை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இடித்து வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு வேக விட்டோன்னா ரவை நல்லா சாஃப்ட் ஆகிடும். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் கீ விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவை பொங்கல் ரெடி. எப்போவுமே அரிசியில் பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.